குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா May 21, 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்டவர்களும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கோங்க. ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னாலும் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புவாங்க. அதை பார்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை தொடங்கும். ஜூலை 8ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பெய்ய ஆரம்பிச்சு செப்டம்பர் 17ஆம் தேதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விடைபெற தொடங்கி அக்டோபர் 15க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நிறைவேறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழையோட பேட்டர்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஆரம்பிக்குது மே மாதமே. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th புவியியல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டும் தேன் சிட்டு புது ஊஞ்சல் கனவு ஆசிரியர் ஆகிய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் படைப்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பருவ இதழ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. 2022ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகே, இதன்படி 4 மற்றும் 5ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அப்படின்ற இதழும் 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் சிட்டு அப்படின்ற இதழும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளியிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதி அனுப்பக்கூடிய கவிதையோ கட்டுரையோ அந்த இதழில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும். இது அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான கனவு ஆசிரியர் அப்படின்ற மாத இதழும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5.32 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதாவது நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தன்னார்வலர்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எழுத்து பயிற்றுவிப்பதற்காக மத்திய அரசால் புதிய பாரத எழுத்து திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதோட எழுத்து தேர்வு தான் நடக்கிறது. ஓகேங்களா? அதாவது 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, எத்தனை வயசாக இருக்கலாம், படிக்காதவங்க 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் நோக்கத்தோட மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் ஏதாவது ஒரு அமைப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணி, இப்போ ஒருத்தர் 30 வயசு ஆகுது அப்படின்னா அவர் கூட்டிகிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு பேசிக்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? இந்த திட்டம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற பேரில் 2024 தொடங்கப்பட்டுச்சு. இதனுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்பிப்பது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்தது அணுசக்தி ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவரான MR சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர், அணுசக்தி துறையின் முன்னாள் செயலாளராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? 1955 தான் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி துறையில் இணைஞ்சிருக்காரு. இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்சரா. இந்த கட்டுமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து அதனுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு. 1959 இந்தியாவின் முதல் அணுமின் நிலையமான கட்டுமானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை திட்ட பொறியாளராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்காரு. 1967 மெட்ராஸ் அணுமின் நிலைய திட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பொறியாளராக பொறுப்பேற்றிருக்காரு. 1974 அணுசக்தி திட்ட பொறியாளர் பிரிவின் இயக்குநராக இருந்திருக்காரு. 1984ஆம் ஆண்டு அணுசக்தி வாரியத்தினுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு அணுசக்தி ஆணையத்தினுடைய தலைவராகவும் அணுசக்தி துறையின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே ஆண்டில் இந்திய அணுசக்தி கழகத்தின் நிறுவன தலைவராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 18 அணுசக்தி அலகுகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பத்ம விபூஷன் விருதும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவின் தலைநகரில் நடைபெற்று உலக சுகாதார சபையின் 78வது அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றினார். அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உலக சுகாதார சபை அமர்வின் கருப்பொருளாக ஆரோக்கியத்திற்கான ஒரு உலகம் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. கருப்பொருள்லாம் TNPSC ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டில்
நான் சுகாதார சபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்ற போது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் அப்படின்றத குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசியிருக்காரு. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் இது இந்தியாவில் செயல்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட 58 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணைகிற மாதிரி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விரிவுபடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21 ஓகேங்களா. இது வந்து 11வது சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கொண்டாடுறது 11வது சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினத்துடைய கருப்பொருள் வந்து ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படின்னு தான் கருப்பொருள். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை ஆலோசனை பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையின் செயல்படுத்தும் 2 லட்சிய திட்டங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீக தலங்கள் மேம்பாடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுற்றுலா தலங்களுக்கான மேம்பாடு திட்டம். இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்தியாவுடைய லட்சிய திட்டங்கள் சுற்றுலாத்துறைக்கு. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது கீழ்கண்ட எதன தொடர்புனா சுற்றுலாத்துறைன்னு தொடர்புது பிரசாத் அப்படின்ற ஒரு திட்டம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதஷ் தர்ஷன் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா. ரெண்டுமே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தரவரிசை ஏடிபி தரவரிசை விட்டுருக்காங்க. அதாவது டென்னிஸ் உலக தரவரிசையான இத்தாலி ஓப்பன் சாம்பியனான ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரிஸ், இத்தாலியினுடைய ஜாஸ்மின் பாலின் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் கண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் யானிக் சின்னர், இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாரு. 10,380 புள்ளிகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா. இதில் இந்தியாவை சேர்ந்தவங்க முதல் 10 இடத்துல இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரினா சலபென்கா தான் வந்து பார்த்திங்கன்னா 10,683 புள்ளிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் கோப்பை உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அட்ரியன் கர்மார்கர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா. அடுத்தது தென்கொரியாவின் பூசானில் நடைபெற உள்ள சர்வதேச அளவிலான போல் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பு வந்து ஊனி தாண்டுறது. இந்த போட்டிக்கு இந்திய அணியின் பயிற்சியாளராக சேலம் பயிற்சியாளர் இளம் பருதி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா. அவர் பயிற்சியாளர் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கர் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார். ஓகேங்களா. பிரபல வானியற்பியல் விஞ்ஞானி இவர். ஹாயில் நார்லிகர் அப்படின்ற புவியீர்ப்பு விசை கோட்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வரையிருக்கார். ஓகேங்களா. பிரிட்டனுடைய பிரபல விஞ்ஞானியான பிரைட் ஹாயிலுடன் இணைந்து ஹாயில் நார்லி வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை கோட்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் உருவாக்கியிருந்தார். 1965 26 வயசு இருந்தபோது நார்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் வந்து வழங்கியிருந்தாங்க. 2004 பத்ம விபூஷனும் 2014 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. இவருடைய தன்னுடைய படைப்புகள் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு, அதன்படி வாங்கியிருக்காரு. 3 விருதுகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவருடைய பேர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஜெயந்த் நார்லிகர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானி, வானியற்பியலாளர். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பர்சன் நம்ம மேலேயே பார்த்தோம், இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எம்ஆர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு கேட்டால் இவர் அணுசக்தி துறையுடன் தொடர்புடையவர். ஓகேங்களா. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பர்சன் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அமேசான் ஃபேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட் இசட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சர்வ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அமேசானில் ஃபேஷன் புதிய தலைமுறையினருக்கான இணைய வழி ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை தளமான அமேசான் ஃபேஷன் ஜென் இசட் அப்படின்னு இருந்துச்சு, அதை வந்து சர்வ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்வ்ன்ற இணையதளம் எதனுடன் தொடர்புடையதுன்னா ஆன்லைன் வணிகம் அப்படின்றது ஆன்சர் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருக்கேன், அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.